ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்மள. ஸோ நமக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் போயா பாஸ் நான் வந்து அன்னைக்கு காமிக்கல. ஸோ ஜனவரி போயா பாஸ் மட்டும்தான் நான் அன்றைக்கி காமிச்சிருந்தேன். ஸோ நவம்பர் போயா பாஸ் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2 போயா பாஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை விட்டிங்கன்னு எழுதி விட்டு நம்ம சேனலில் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நவம்பர் மந்த் போயா பாஸ் பார்த்துருவோம். அந்த நவம்பர் மந்த் போயா பாஸு பார்த்திங்க அப்படின்னா பீக்கபூ அப்படின்னு ஒரு பேரில் வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது கோஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இது வரப்போகுது, அந்த தீமை தான் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகேவா, நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு இமேஜாக தான் கிடச்சிருக்கு, ஸோ வீடியோவாக கிடைக்கல. ஓகேவா, கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இமேஜ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இது என்னதான் இது லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. 30 லெவல் போனால் உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 40 லெவல் போனால் ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போயா பாஸில் நமக்கு க்ரோஸாக்கான ஸ்கின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்னங்க அது, ஐயோ என்னன்னு தெரில அது. ஓகே, அதை விடுங்க, அதுவும் லூட் பாக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இந்த ஒரு அன்னம் பண்டிலு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த் போயா பாஸில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த நவம்பர் மந்த் போயா பாஸ் ஐட்டம்ஸு. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. இந்த நவம்பர் மந்த் போயா பாஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எமௌண்ட்டு இருக்காது. ஓகேவா, எமௌண்ட் வந்து இதில் இருக்காது இந்த போயா பாஸில். அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் போயா பாஸுங்க. ஸ்டீலர் ஷாட் அப்படின்ட்டு ஒரு போயா பாஸு. ஏதோ அம்பெல்லாம் போட்டிருக்கு, ஒருத்தர் அம்பு விட்டுட்ருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு போய் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எவனையோ ஒரு சுட்டி பொம்மையை வந்து கட்டையில் கட்டி போட்டு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அதை எவன்டா அவன் ஏய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 30ஆம் லெவல் போனால் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40ஆம் லெவலுக்கு ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்னங்க M24 ஆமாங்க, அந்த கன்று தாங்க, அந்த ஸ்னைப்பருக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 70ஆம் லெவலில் இது என்னங்க பேக் பேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேக் பேக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேக் பேக்கு. அப்போ அது என்ன எனக்கு சரியாகவே தெரியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட் இந்த போயா பாஸில் டிசம்பர் மந்த் போயா பாஸில் எமௌண்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு அம்பு விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் பண்டிலு இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த போயா பாஸ்க்கு இந்த 2 போயா பாஸ்க்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, ஒரு இது மாதிரி நடத்துவோம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் நானும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. ஓகேவா, எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் போயா பாஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நவம்பர் மந்த்து ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஓகே. ஸோ டிசம்பர் மந்த் போயா பாஸ் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே 110க்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ அதை விடுங்க. ஸோ நான் வந்து சின்ன பையன்தான். ஸோ ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த ஒர்க்கும் பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ வேறு நான் அப்டேட் கொடுக்கணுன்னு எடுத்து போடுறேன் டெய்லி. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் ஒரு நல்ல கண்டென்ட் என்னால் போட முடியும். இல்லாட்டி இந்த யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னி ஈவெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ பன்னி டோக்கன் டவர் ஈவெண்ட்டு அது பார்த்திங்க அப்படின்னா 25ஆந்தேதி வரப்போகுது. 28ஆந்தேதி காமனாக எல்லாத்துக்கும் வரும். 25ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் லெவல் 7, 8 இருக்கவங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 25ஆந்தேதி. அதே 25ஆந்தேதி நமக்கு இந்த பன்னி ஃபிஸ்ட்டு ஃபேடர் வீல் ஈவெண்ட்டும் வந்து வந்துருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்து அந்த லாம்போகினி ஸ்கின்னு அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னி விகில் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 27ஆந்தேதி டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துடும். இது கூட சேர்ந்து அந்த கேம்பஸ் ஐகான் பண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். இது வந்து 27ஆந்தேதி. ஓகேவா,
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னால் வந்து OB51 அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த அப்டேட்டுக்கான சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் கன்ஃபார்ம் நான் கவர் பண்ணிடுவேன். எல்லா அப்டேட்டுக்கான சேஞ்சஸும் கன்ஃபார்ம் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த அப்டேட்டுக்கு மட்டும் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா இப்போ தான் நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒரு மாதம் வீடியோ போடல, ஒரு 3 வீடியோ போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சா. அதனால் வந்து ஸோ இந்த OB51 அப்டேட்டுக்கான சேஞ்சஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நான் வந்து அடுத்த அப்டேட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஸோ அதில் ஒரு குட்டி சேஞ்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சேஞ்சுனால், நம்ம லோடவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோடவுட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி புது லோடவுட்ஸ் வந்து கொடுக்க போகிறானுங்க. அது என்னென்ன லோடவுட்ஸு எப்படிலாம் ஒர்க் ஆகுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீம் பூஸ்டர்ப்பா. ஸோ டீம் பூஸ்டர் லோடவுட்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீம் பூஸ்டர்னு பேரோட வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா BRல பார்த்திங்க அப்படின்னா 3 லெவல் இருக்கும். ஓகேவா? 3 லெவலில் வந்து ஃபஸ்ட்டு லெவலு, 3rd லெவலு, 2nd லெவல்லாம் அன்லாக் பண்ண FF காயின் கேட்குறானுங்க, 400 FF காயினு. ஸோ அதை வந்து நீங்கள் பவர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டீம்மேட்டுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா HP ரெக்கவரி, EP ரெக்கவரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஈடு, பஃப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன பவர்னால், இந்த ஆர்மோர்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீம்மேட்டுக்கு வெஸ்ட்டு பவர் அதிகமாகும். அதுக்கப்புறம் அந்த EPங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீம்மேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா EPயை வந்து 1 செகண்டுக்கு 2 EP வந்து கொடுக்கும் உங்கள் டீம்மேட்டுக்கு. இது உங்களுக்கு யூஸ் இல்லை, உங்கள் டீம்மேட்டுக்கு தான் யூஸு. நெக்ஸ்ட்டு லெவலில் வந்து ஸ்பீடப்பு, பஃப்புன்னு இருக்கு இல்லையா, பஃப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட்டு ஜோனுக்கு வெளியே இருக்கும் போது உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 15% மூமெண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளூவால் HP வந்து ஏறும். அந்த க்ளூவாலுங்கிறத தொட்டிங்கன்னா CS என்ன யூஸ்னால், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீம்மேட்டு ஒரு ட்ரோன் மாதிரி போய் உங்கள் டீம்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணி விட்ரும். இதெல்லாம் வந்து கேமுக்குள்ளே ஹேக்கை கொண்டு வந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் ஓல்டு லோடர் தான், இப்போ இருக்க லோடர் தான் வந்து செம்ம. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு சாமரு. இது பார்த்திங்க அப்படின்னா BRல என்ன யூஸ்னால், உங்கள் டீம்மேட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ M4A1 ஃபஸ்ட் லெவலில் வச்சுருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒவ்வொரு எலிமினேட் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து அந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்றி விடலாம், மேக்ஸ் லெவலுக்கு ஏற்றி விடலாம் உங்கள் டீம்மேட்டோட கன்னை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கோடில் என்ன யூஸ்னால், உங்களால் எக்ஸ்ட்ரா க்ளோவால்ஸ் வந்து கேரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்கள் டீம்மேட்டோட க்ளோவால் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாக்டிக்கல் மார்க்கெட் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கோடில் என்ன யூஸ்னால், எக்ஸ்ட்ரா அந்த கேஜெட்ஸ் நான் அன்றைக்கி காமிச்சேன் இல்லையா, டாக்டிக்கல் போன் ஃபயரு, அந்த ப்ளூ கலர் போன் ஃபயரு, அந்த சுழல் காற்று, அதெல்லாம் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் டாக்டிக்கல் மார்க்கெட் டு ஜோன் இன்ஃபோ, நம்ம முன்னாடியே ஜோனோட இன்ஃபோ எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு கண்ட்ரோல் தி ஏரியா அப்படின்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் லெக் பாக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா CSல உங்களுக்கு வந்து போன் ஃபயரு, கட்டானா, ஸ்ட்ராங்கர், வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்கும். அதுக்கப்புறம் BRல வந்து அதே தான், ஆனால் எக்ஸ்ட்ரா பேக் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கர் ஆமோர் அண்டு நிறையா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நியூ லோடவுட் சேஞ்சஸ்ஸு. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பப்பாய்.